பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்று நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் புரிந்ததாக இருந்ததை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. லேலுயா. இப்ப ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு, அப்பா, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகி போனது, உங்ககிட்ட வேலைக்காரர்கள் என்கிட்ட வேலைக்காரர் பெருகி போனார்கள், தினந்தோறும் வாக்குவாதம் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது, நம்ம இருக்கிற பூமியும் தாங்க முடியாத அளவுக்கு மந்தைகள் பெருகி போய்விட்டது, நீ பிரிந்து போக விரும்பினால் பிரிந்து போ என்று சொல்லி, நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன், நீ தெற்கே போனா நான் கிழக்கே போறேன்னு சொல்லி எங்க ஆபிரகாம் இப்பொழுது லோத்துவிடத்தில் சொல்கிறான். லோத்து அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து நீர்வளம் பொருந்திய செழிப்பான பகுதியை தெரிந்து கொண்டான். அந்த பகுதியிலே ஒன்றுதான் சோதோம் குமோரா பட்டணம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை விட்டு லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்து போகிறார்கள். அவர்களால் தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள், மிருக ஜீவன்கள். கவனிங்க, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்தால் அவன் வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அப்படிதான் ஆபிரகாம் போதும் என்று சொல்ற அளவுக்கு அவனை ஆசீர்வதித்தார். கூட இருந்த அந்த லோத்தையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் உத்தமன், பரிசுத்தவான், நீதிமான். அந்த நீதிமானு கூட இருந்த லோத்தையும் கூட இருந்ததினாலே அவனுக்கும் ஆசீர்வாதம் சமமாய் கிடைத்தது. அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, உத்தமமாக வழியில் நடக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றபடி செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிதான் ஆபிரகாம் செய்து இருவரும் பிரிந்து போகிறார்கள். லேலுயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு சில வாக்குவாதங்களே செய்து கொண்டிருப்பார்கள், பிரச்சனைகளே பேசிக் கொண்டிருப்பார்கள், குழப்பங்களையே உண்டு பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த வாக்குவாதம் பண்ணுகிறவன், பிரச்சனை பண்ணுகிறவன், அவன் நம்மளோடு இருப்பது தேவ சித்தமில்லை. அவன் நம்மளை விட்டு பிரிந்து போவது நலம். சில ஆட்கள் சபையை விட்டு பிரிந்து போன பிறகுதான் சபைக்கு நல்ல மறுமலர்ச்சி வந்தது, சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தது. காரணம், அவர்கள் எப்பொழுதும் எரிச்சலுடையவர்கள், பொறாமையுடையவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் சபை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் பொறாமை உள்ளவர்களாய், எரிச்சல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எப்ப பிரிந்து போனாங்களோ அதுக்கு பிறகு சபை ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. உங்களோடு சில பொறாமை பிடித்தவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து போனால் உங்களுக்கு நன்மையா இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.